தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி திடீர்னு வரக்கூடிய அந்த வைரஸ் தொற்று காய்ச்சலுக்கு என்ன செய்யலாம், என்ன இப்போ பயமுறுத்துகிறாங்க. கோவிட்டினுடைய அடுத்த பாதிப்பு, அடுத்த கிருமி தொற்று வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே இருக்குது, காய்ச்சல் இருக்குது. அதனால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி அரசு எச்சரிக்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வைரஸ் தொற்றாக இருந்தாலும் முதல்ல நம்மளுடைய உடம்பு எதிர்ப்பு சக்தி குறையாமல் பார்த்துக்கணும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சாதான் எந்த ஒரு தொற்றுமே அவர்களை அதிகமாக பாதிக்கும். கொரோனாவும் அப்படித்தான். இந்த கோவிட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கெல்லாம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்ததோ அவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அதே போல் நோய் நிலையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் பலகீனமாக இருக்கும், அவர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அதே போல் நுரையீரல் தொற்று இருக்கிறவங்க, அதாவது காச நோய் இருக்கிறவங்க, ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அதே போல் மனநிலை ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்க, ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பாதிப்பு அதிகமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக எந்த ஒரு வைரஸ் தொற்று எந்த காலத்தில் வந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உணவு தான் மருந்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தான உணவுகளை சரியான நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் பொழுது உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையாது. காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடலைன்னா கண்டிப்பாக குறையும், அல்லது நேரம் தவறி சாப்பிட்டாலும் குறையும், அல்லது தூக்கம் நமக்கு 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் இல்லைனாலும் உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையும். இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க. கண்டிப்பாக அவங்க உடம்பு கண்டிப்பாக பாதிக்கப்படும். எந்த ஒரு தொற்றும் அவர்களை எளிதில் தாக்கும். அதனால் நேரத்துக்கு சாப்பிடணும், போதுமான அளவு சாப்பிடணும், போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து நம்ம மாறும்பொழுது தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது, நோய் தொற்று நமக்கு ஏற்படுகிறது. அப்படித்தான் இந்த கொரோனா தொற்றும் ஏற்படும். அதனால் எந்த தொற்று ஏற்பட்டாலும் பயப்பட தேவையில்லை, நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா கொரோனா தொற்று காலங்களில் நம்ம பயன்படுத்திய நிலவேம்பை நீங்கள் மறக்கவே முடியாது. அதே போல் கபசுர குடிநீரை நீங்கள் மறக்கவே முடியாது. நிலவேம்பு குடிநீரை எல்லா காலத்திலுமே ஒரு தடுப்பு மருந்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அரசே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கோவிட் தொற்று ஏற்பட்ட காலங்களில் நிலவேம்பு குடிநீரையும் கபசுர குடிநீரையும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் பயன்படுத்தியது நீங்கள் அனைவரும் அறிந்தது தான். அப்படிப்பட்ட நிலையில் நிலவேம்பு குடிநீர் சூரணத்தை நீங்கள் வாங்கிக்கங்க, அல்லது நீங்களே தயாரிக்கலாம். நிலவேம்பு, வெட்டிவேர், விளாமிச்சம்பேர், சந்தனம், பேய்ப்புடல், கோரைக்கிழங்கு, சுக்கு, மிளகு, பற்படாகம், இந்த 9 மூலப்பொருட்கள் கலந்த நிலவேம்பு குடிநீர் சூரண பொருள்களை நீங்களே வாங்கி அதை ஒரே அளவு வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணலாம், தயாரித்து சூரணமாக்கி அதை கஷாயம் போட்டு நீங்கள் குடிக்கலாம். அல்லது அரசு மருத்துவமனைகளில் இந்த நிலவேம்பு குடிநீர் சூரணம் இலவசமாக கிடைக்கிறது, அதை வாங்கி வச்சுக்குங்க. ஒரு நபருக்கு 5 கிராம் சூரணம், 240 மில்லி தண்ணி, அதாவது 2.5 டம்ளர் தண்ணி, அதை 2.5 டம்ளர் தண்ணியில் 1 டீஸ்பூன் பொடி, 5 கிராம் பொடியை போட்டு அதை 60 மில்லியாக 4ல் 1 பங்காக சுண்டை காய்ச்சி சிம்மில் வச்சு நீங்கள் எரிக்கணும். அது 4ல் 1 பங்காக சுண்டை காய்ச்சணும். 60 மில்லியாக சுண்டை காய்ச்சி காலையில் ஒரு வேளை தடுப்பு மருந்தாக, இப்போ இந்த வைரஸ் தொற்று ஏற்படக்கூடிய சூழலில் இந்த நிலவேம்பு குடிநீரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு 15லிருந்து 30 மில்லி கொடுக்கலாம். பெரியவங்க 60 மில்லி தொடர்ந்து சாப்பிட்றதுனால நோய் தொற்றும் ஏற்படாது, உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையாமல் அது பாதுகாக்கும். அதே போல் தொற்று இருந்தால் கூட விரைந்து குணப்படுத்தும். அதனால் இலவசமாக கிடைக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் நிலவேம்பு குடிநீரை வாங்கி வச்சுக்குங்க. நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கு, எதிர்ப்பு சக்தி குறையாமல் இருப்பதற்கு தினசரி ஒரு வேளை அதை நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அது உங்களை பாதுகாக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.